Hello friends, welcome to hanushree healthy kitchen. Diwali special biryani recipes பார்க்க போறோம். அதுல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற பிரியாணி நாட்டுக்கோழி பிரியாணி, செகண்ட் வந்து நர்கீஸ் கோஃப்தா பிரியாணி, தேர்ட் பாத்தீங்க அப்படினா எக் பிரியாணி, ஃபோர்த் வந்து சிக்கன் 65 பிரியாணி, ஃபிஃப்த் வந்து சிக்கன் பிரியாணி, சிக்ஸ்த் வந்து மட்டன் பிரியாணி. இந்த பிரியாணி ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்டிலே செஞ்சிடலாம். ரொம்ப டேஸ்டாக இருக்கும், ரொம்ப யாமியாக இருக்கும். வாங்க இப்போ இந்த பிரியாணிலாம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போதான் நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு சுட வரும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு hanushree ஹெல்தி கிச்சன். ஒரு 3/4 கிலோ வந்து நாட்டுக்கோழி சிக்கன் எடுத்திருக்கேன். இதை வந்து நல்லா கழுவிட்டு லைட்டாக மஞ்சத்தூள் போட்டு வச்சிருக்கேன். குக்கர் எடுத்துக்கலாம். குக்கரில் வந்து ஒரு 5 டீஸ்பூன்ஸ் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே வந்து ஒரு 3 டீஸ்பூன் வந்து கீ ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு இதில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து 2 பிரிஞ்சி இலை, 2 அன்னாச்சி சோம்பு, லாங் பெப்பர், பட்டை, கிராம்பு ஒரு 4 ஆட் பண்ணிக்கிறேன். பச்சை மிளகாய் ஒரு 5-6, வெங்காயம் வந்து 2 பெரிய வெங்காயம் நல்லா சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் வந்து கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். வதங்கின உடனே ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். அதுவும் ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கிக்கலாம். பாருங்க இப்போ ஓரளவு நல்லா வதங்கிருச்சு. இந்த டைம்ல வந்து தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 2 தக்காளி வந்து எடுத்திருந்தேன், அதை வந்து இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு தக்காளி கொஞ்சம் வந்து நல்லா வதங்கட்டும். வதங்கின உடனே நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா கொத்தமல்லி வந்து ஃபர்ஸ்டே கழுவி வச்சிருக்கேன். ஸோ புதினாவும் கொத்தமல்லியும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு இதையும் வந்து கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஆட் பண்றேன். 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், உப்பு வந்து தேவைக்கேற்ப ஆட் பண்ணிக்கோங்க. நான் 2 டீஸ்பூன் ஆட்றேன். கூடவே வந்து பிரியாணி மசாலா ஒரு 2 டீஸ்பூன் ஆட் பண்றேன். இது ஆப்ஷனல் தான், வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா வேண்டாம். இதை வந்து நல்லா வதக்கிக்கோங்க. மசாலா பொருள்ல இருக்க பச்சை வாசனை எல்லாம் போகணும். லைட்டா இதை வதக்கிக்கலாம். வதக்கிட்டு இப்போ வந்து களி வச்சிருக்க நாட்டுக்கோழியை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு இதை வந்து நல்லா வதக்கிக்கலாம். தண்ணி எதுவும் ஆட் பண்ணாதீங்க. நாட்டுக்கோழில இருந்தே நம்மளுக்கு வந்து வதங்க தண்ணி வெளியே வரும். சோ தண்ணி எதுவும் ஆட் பண்ணாம மேல வந்து குக்கர் மூடி போட்டு இது வந்து ஒரு 10 மினிட்ஸ் வந்து நல்லா வதங்கட்டும். வீட்டுல நம்ம நார்மலா யூஸ் பண்ற பொன்னி புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேன். இதை வந்து இப்ப நல்லா கழுவி வச்சுட்டு தண்ணி எல்லாம் வடிச்சுட்டு எடுத்து வச்சிருக்கேன். இப்போ வந்து ஒரு 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஓபன் பண்ணி பாத்துக்கலாம். பாருங்க நம்மளோட சிக்கன் வந்து நல்லா வதங்கிருச்சு, நல்லா நாட்டுக்கோழி வதங்கிருச்சு. இந்த டைம்ல வந்து நம்ம அரிசி ஆட் பண்ணிக்கலாம். அரிசியில வந்து நான் தண்ணி ஊத்தில எதுவும் ஊற வைக்கல, ஜஸ்ட் அரிசியை கழுவி மட்டும் தான் வச்சிருக்கேன். சோ கழுவி வச்சிருக்க அரிசியை வந்து இப்ப இது கூட போட்டு கிளறிக்கோங்க. நம்ம வந்து இந்த சிக்கன்லயே வந்து அரிசியை போட்டு ஒரு தடவை கிளறிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ரைஸ் வந்து ஒட்டாம வரும், கொஞ்சம் உதிரியா இருக்கும். 1.5 அரைக்கா ரைஸ் ஆட் பண்ணேன். ஸோ அதனால வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு 3 அரைக்கா தண்ணி ஊற்றிக்கிறேன். தண்ணி வந்து கரெக்டாக பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ரா எதுவும் தண்ணி ஆட் பண்ணிடாதீங்க. இதை வந்து ஒரு தடவை நம்ம வந்து கலரி விட்டுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1/2 டம்ளர் வந்து பால் ஆட் பண்ணுறேன். பால் எதுக்காக ஆட் பண்ணுறேன் அப்படின்னா, நம்ம நாட்டுக்கோழி எடுத்துருக்கனால கொஞ்சம் சாஃப்டா பாயில் ஆகணும் அப்படின்றதுக்காக, வந்து கொஞ்சம் சாஃப்டா இருக்கணும் நம்மளுக்கு சிக்கன் அப்படின்றதுக்காக கொஞ்சோண்டு வந்து பால் ஆட் பண்ணிக்கிறோம். பாருங்க நல்லா கொதிக்குது. இந்த டைம்ல வந்து குக்கர் மூடி போட்டு வச்சிடலாம். கொஞ்சம் ஃப்ளேம் வந்து ஃபுல்லா வச்சுக்கலாம். கொஞ்சம் மேல வந்து ஸ்டீம் வர ஆரம்பிச்ச உடனே மேல விசில் போட்டு ஃப்ளேம் வந்து நல்ல லோ ஃப்ளேம் வச்சிருங்க. இது வந்து நல்லா வெந்து ஒரு விசில் அடிச்சாலே போதும், நம்மளுக்கு வந்து நாட்டுக்கோழி பிரியாணி ரெடி ஆயிடும். பாருங்க இப்போ ஸ்டீம் எல்லாம் நல்லா ரிலீஸ் ஆயிடுச்சு. ஃபுல்லா ஸ்டீம் ரிலீஸ் ஆன பிறகு நீங்க வந்து ஓபன் பண்ணுங்க. ஓபன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்க நம்மளோட நாட்டுக்கோழி பிரியாணி வந்து ரெடி ஆயிடுச்சு. செம சூப்பரா இருக்கு, பயங்கர வாசனையா இருக்கு. கொஞ்சம் சூடா இருக்கு. அப்பயே வந்து ஓபன் பண்ணிட்டு நம்ம வந்து கொஞ்சம் கிளறி விட்டுறலாம். பாருங்க இந்த மாதிரி வந்து கிளறி விட்டுருங்க. சாதம் பாருங்க நல்லா உதிரியா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. நம்மளோட யாமியான டேஸ்டான நாட்டுக்கோழி பிரியாணி. தேங்க்யூ so much for watching friends. Hello everyone, welcome back to my channel Thajul's kitchen. இன்னைக்கு நம்ம நர்கிசி கோஃப்தா பிரியாணி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. சாப்பர்ல ஒரு பெரிய வெங்காயத்தை வந்து கட் பண்ணி போட்டுக்கோங்க. 2 பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. பொட்டுக்கடலை பவுடர் 2 டேபிள் ஸ்பூன், கொத்தமல்லி தலையை சேர்த்துக்கோங்க. அதோட வந்து மஞ்சத்தூள், ஜீரகத்தூள், தூள், சில்லி பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. கரம் மசாலா ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா கிரைண்ட் பண்ணி விடலாம். கிரைண்ட் பண்ணிட்டு நான் ஒரு 1/2 kg சிக்கன் வந்து எடுத்து வச்சிருக்கேன். கீமா வந்து வாங்கி ஸோ அதை நல்லா வந்து வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணிட்டு அதோட அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணி இதையும் நல்லா நைஸ் பேஸ்ட்டாக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா நைஸாக இது போல் அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது. உள்ளங்கையில் கொஞ்சம் கீமா மசாலாவை எடுத்து இந்தமாரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டு பாயில்டு எக்கு ஒன்று வந்து உள்ளக்க வச்சு
நல்லா வந்து அதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். நல்லா ரவுண்ட் பண்ணிக்கலாம். நம்ம கையால் வந்து ரவுண்ட் பண்ணி வச்சுக்கலாம். அப்போ தான் வந்து ஃப்ரை பண்ணும்போது ஈவனாக ஃப்ரை ஆகும். ஸோ இது போல் எடுத்துக்கோங்க. ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி இந்த கீமா ரவுண்ட் பண்ணி வச்சிருந்த எக்கோட அதை வந்து நல்லா நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். 2 சைடும் ஃப்ளிப் பண்ணி நல்லா ஈவனாக ஃப்ரை பண்ணணும். எல்லா சைடும் நல்லா வெந்தோடனே ப்ரௌனிஷ் கலரில் ஆனோடனே ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த சைடு பார்த்தோன்னா ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஹீட் ஆனோடனே கரம் மசாலா ஸ்பைசஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு 1/2 அன் ஹவர் நான் வந்து பாஸ்மதி ரைஸ் வந்து சோக் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதில் ஆட் பண்ணி ஒரு 50% வந்து அரிசி வெந்தால் போதும். இதுக்கு ஒரு 10 மினிட்ஸ் தான் கணக்கு. அதுக்கு மேலே இந்த வந்து பாஸ்மதி ரைஸ் வந்து வேக வைக்கக்கூடாது. அப்போ தான் வந்து தம் போடும்போது கரெக்டாக இருக்கும். உப்பு ஆட் பண்ணிக்கும். வெந்த உடனே அதை வந்து ஒரு ஸ்ட்ரெயினரில் ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கோங்க. இன்னொரு பாத்திரத்தில் நான் வந்து 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் வந்து கீ ஊற்றி கரம் மசாலா ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கிறேன். ட்ரைடு லெமன் வந்து ஒன்று ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும். அப்புறம் 3 லார்ஜ் சைஸ் ஆனியன் வந்து ஃபைன்லி சாப் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. கோல்டன் ப்ரௌன் ஆனோடனே வெங்காயம், அதோட வந்து 1 டேபிள் ஸ்பூன் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், 1 டேபிள் ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணி 3 லார்ஜ் சைஸ் டொமேட்டோ வந்து ஃபைன்லி சாப் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கலாம். க்ரீன் சில்லி ஆட் பண்ணிக்கோங்க. டர்மரிக் பவுடர் 1 டீஸ்பூன், ஜீரா பவுடர் 1 டீஸ்பூன், சில்லி பவுடர் 1 டீஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் வந்து பிரியாணி மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. அதோட 1/2 கப் வந்து கர்ட் ஆட் பண்ணி நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருந்த கோஃப்தாவை வந்து 1 by 1 அதில் ஆட் பண்ணி நல்லா மசாலாவோட கோட்டிங் ஆகிற மாதிரி பரட்டி விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்து மூடி வச்சு க்ளோஸ் பண்ணி நம்ம வந்து வேக வைக்கலாம். 5 மினிட்ஸ்க்கு. 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் அந்த கோஃப்தாவை வந்து இன்னொரு பிளேட்டுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அந்த மசாலா லேயருக்கு மேலே இந்த நம்ம வடித்து வச்ச ரைஸை வந்து ஈக்குவலாக ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. 1 டேபிள் ஸ்பூன் வந்து கீ வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அதோட 1/2 கப் வந்து தயிரில் ரெட் கலர் ஆட் பண்ணி அதை நல்லா மிக்ஸ் பண்ணி அதையும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு பேலன்ஸ் இருக்கிற ரைஸை அனதர் லேயராக வந்து மேலே வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நம்ம ஃப்ரை பண்ணி இந்த மசாலாவில் கோட் பண்ணி எடுத்து வச்சு இந்த கோஃப்தாவையும் நல்லா வச்சு ஸ்ப்ரெட் பண்ணி அனதர் 1 டேபிள் ஸ்பூன் கீ விட்டு நல்லா இது பண்ணி விடுங்க. 20 நிமிஷம் நம்ம தம்மில் வச்சு இறக்கிட்டோம் அப்படின்னாக்க நம்ம கோஃப்தா பிரியாணி ரெடி. உள்ளக்க எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குங்கிறத நான் கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். நீங்களும் இந்த சூப்பரான பிரியாணி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மிஸ்ஸஸ் ஜிவி சேனலுக்கு உங்களை அன்போடு அழைக்கின்றேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எக் பிரியாணி எப்படி செய்கிறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் 2 ஸ்பூன் நெய், 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு உங்களுக்கு தேவையான மசாலா பொருட்கள்லாம் சேர்த்துருங்க. சேர்த்ததுக்கப்புறம் 2 பச்சை மிளகாய், 3 மீடியம் சைஸ் ஆனியனை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துருங்க. நல்லா வதக்கிடுங்க. உப்பு கொஞ்சம் போட்டு இப்போ சீக்கிரமாக வதங்கிடும். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன் போட்டு அதையும் ஒரு 2 நிமிஷம் வதக்கிடுங்க. அதுக்கப்புறம் 2 மீடியம் சைஸ் தக்காளி போட்டு அதையும் நல்லா வதக்கிடுங்க. இப்போது மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன், ரெட் சில்லி பவுடர் 1 ஸ்பூன், தனியாத்தூள் 1/2 ஸ்பூன், சீரகத்தூள் 1/2 ஸ்பூன், தயிர் ஒரு 1/2 கப்பு. இது நல்லா போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. ஒரு 2 நிமிஷம் கழித்து புதினா கொஞ்சம் போட்டுக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நெக்ஸ்ட்டு வாட்டர் ஆட் பண்ணலாம். நான் அரிசி இதில் 2 கப்பு சாப்பாட்டு அரிசி எடுத்து 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுருக்கேன். இப்போது 2 கப்பு அரிசிக்கு 4 கப்பு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் இந்த அரிசியை நல்லா வடிகட்டிட்டு அந்த அரிசியை அதில் சேர்த்துருங்க. இந்த கொதித்து வரத்துக்குள்ளே நம்ம ஒரு பேனில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி 2 மீடியம் சைஸ் ஆனியன் நீல வாக்கில் கட் பண்ணி கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இதை எடுத்து வச்சிடலாம். இப்போது அதே எண்ணெயில் 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், தனியாத்தூள் 1 ஸ்பூன், காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் 1 ஸ்பூன், நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இது நல்லா கலந்து விட்டுருங்க. உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க தேவையான அளவு. இப்போது நம்ம வேக வச்ச முட்டையை இந்த மாதிரி நல்லா டிசைன் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் வேணும்னா கீரல் மாதிரி கூட போட்டுக்கலாம். இப்போ இந்த எக்ஸை வந்து இதில் போட்டுடலாம். கிளறி தனியாக எடுத்து வச்சுருங்க. இது தண்ணி கொதித்ததுக்கப்புறம் இந்த அரிசியில் நம்ம இது சேர்த்துடலாம்.
உப்பு டேஸ்ட் பார்த்துருங்க. அதுக்கப்புறம் நம்ம வெங்காயம் ஏற்கனவே டீப் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்து மூடி 3 விசில் வச்சுருங்க. இப்போ பாருங்கள், நம்மளுடைய எக் பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அரிசியும் நல்லா இருக்குது, நல்லா வெந்து வந்திருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மிஸ்ஸஸ் ஜிவி சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஹோம்லேண்ட் குக்கிங்கில் என்ன பார்க்க போகிறோன்னா சிக்கன் 65 பிரியாணிங்க. வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பிரியாணிக்கு 1/2 kg சிக்கன் எடுத்துருக்கோங்க. ஃபஸ்ட் நம்ம சிக்கன் மேரினேட் பண்ணுறதுக்கு 1 டீஸ்பூன் கார்லிக் ஜிஞ்சர் பேஸ்ட், 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் நம்ம வந்து கபாப் மசாலா எடுத்துருக்கோங்க. இன்கேஸ் உங்ககிட்ட வந்து இந்த கபாப் மசாலா இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து 2 டீஸ்பூன் சில்லி பவுடர் எடுத்துக்கோங்க, 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் பவுடர், 1 லெமன் ஜூஸ், தேவையான அளவுக்கு உப்பு, இதில் 1 எக்கு சேர்த்துக்கிறோங்க. இந்த மசாலாலாம் நல்லா கோட் ஆகிடுச்சுங்க. இப்போ இதை வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 1/2 hour வச்சுட்டு நம்ம வந்து ப்ரொசீஜர் ஸ்டார்ட் பண்ணலாம். இது வந்து ஆயில் சூடாகிடுச்சு. இப்போ ஒவ்வொரு பீஸாக அதில் போட்டுக்கலாம். அந்த சிக்கன் ஃப்ரை பண்ணி முடிச்ச எண்ணெயில் கொஞ்சம் ஒரு ஆனியனை வந்து நீளமாக கட் பண்ணி இதையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறோங்க. பாருங்க, இது ஆனியன் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இதை எடுத்துகிட்டு நம்ம கொஞ்சம் கருவேப்பிலையும் பச்சை மிளகாய் ஒரு 2-3 போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்த ஸ்டெப் நம்ம வந்து ரைஸை வந்து பாயில் பண்ணிக்கிறோங்க. அதுக்கு வந்து தண்ணி இப்போ வச்சாச்சு, தண்ணி கொதிக்குது. அது கூட வந்து 1 பே லீஃப், 1 பட்டை, 2 கிராம்பு, 1 ஏலக்காய், அது கூட வந்து ஒரு 5-6 புதினா இலை. இது தேவையான அளவுக்கு உப்பு. இதில் வந்து 1 ஸ்பூன் கீழே ரைஸ், நான் 1/2 kg சிக்கனு 1/2 kg ரைஸ் எடுத்திருக்கேன். அதை வந்து இது கூட போட்டு கரெக்டாக 5 to 7 minutes உங்கள் அரிசியை பொறுத்து இது வந்து நீங்கள் வேக வச்சு வடித்து வச்சுக்கலாம். அது ஸோ நம்ம இப்போ வந்து பிரியாணி ரெடி பண்ணுறதுக்கு ஒரு கடையை வச்சாச்சுங்க. இதில் வந்து நான் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டுக்கிறேன், 2 டீஸ்பூன் கீ சேர்த்துக்கிறேன். இதில் எல்லாம் இந்த ஹோல் கரம் எல்லாம் இதில் சேர்த்திடலாம். இது கூட ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். மிளகாய் கீரி போட்டுக்கிறேன். இது கூட 1 டீஸ்பூன் கார்லிக் ஜிஞ்சர் பேஸ்ட் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சுங்க. இது கூட வந்து 2 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி இதில் சேர்த்துக்கிறோம். இந்த ஸ்டேஜில் ஒரு 1/2 டீஸ்பூன் நம்ம வந்து மஞ்சத்தூள், நம்ம 2 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் எடுத்திருக்கேன். இது கூட ஒரு பஞ்ச் ஆஃப் கொத்தமல்லி புதி, தேவையான அளவுக்கு உப்பு, 2 டேபிள் ஸ்பூன் தயிர், கெட்டி தயிர் சேர்த்துக்கிறோம். தயிர் சேர்த்துனோன்னா அடுப்பை கம்மியாகவே வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே அவ்வளோதாங்க. இது எல்லா மசாலாக்களும் இது எப்படி அசம்பிள் பண்ணி நம்ம எவ்வளோ நேரம் வந்து தம் போடணும் அப்படின்னு அடுத்த லேயருக்கு எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ அடுப்பை சிம் பண்ணிடுறேன். அடுத்தது இதில் வந்து 1 லேயர் ரைஸ் போட்டுக்கலாம். ரைஸ் ஆகிடுச்சுங்க. அடுத்து இது மேலே வந்து கொஞ்சம் சிக்கன், அது மேலே ஃப்ரை பண்ண கொஞ்சம் ஆனியன், கருவேப்பிலை, இதுக்கு மேலே கொஞ்சம் மசாலா, இதில் லைட்டாக நான் ஃபுட் கலரிங் சேர்த்துறேங்க. உங்களுக்கு இது வந்து ஆப்ஷனல், தேவைன்னா சேர்த்துக்கோங்க, நான் விட்டுறேன். இதை வந்து நம்ம சிம்மில் வச்சு 5 minutes அப்படியே மூடி வச்சிடலாம். இது அப்படியே வேகட்டும். பாருங்கள், சூப்பரான டேஸ்டான சிக்கன் 65 பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம சேனல் டிப்ஸ் வித் கேஎஸ். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் சிக்கன் பிரியாணி எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பவுலில் சிக்கன் எடுத்து வச்சுக்கோங்க, நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிக்கிறேன், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கலாம், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஆட் பண்ணியிருக்கேன், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இதிலையே புதினா இலை அப்புறம் மல்லி இலை ரெண்டுத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மிக்சிங்க்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பிரியாணியில் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தண்ணி எதுவும் ஆட் பண்ண வேணாம், ஏன்னா நம்ம தயிர் ஆட் பண்ணியிருக்கனால தண்ணி தேவைப்படாது. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணிவிட்டு 1 hour அப்படியே வச்சுடுங்க. இப்போ பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க, அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய், அப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். கீ ஆட் பண்ணால் தான் இந்த பிரியாணிக்கே ஒரு நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும். இதில் ஒரு பிரியாணி இலை, ஒரு பட்டை, 2 கிராம்பு, 3 ஏலக்காய், ஒரு ஸ்டார் பூ ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இது கூட ஆட் பண்ணிடலாம்.
இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கி வரணும், அப்போ தான் பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கும். இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூடவே ஒரு பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியுமே நல்லா வதங்கி வந்துடுச்சு. இது கூடவே நம்ம சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் ஆட் பண்ணதுக்கப்புறமா எண்ணெயிலேயே ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிடும். இப்போ நெக்ஸ்ட்டு அரிசி ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 கப் அளவுக்கு பாசுமதி அரிசியை 20 நிமிஷத்துக்கு முன்னாடியே தண்ணியில் ஊற வச்சு எடுத்திருக்கேன். இப்போ பொறுமையாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க, ரொம்ப வேகமாக மிக்ஸ் பண்ண வேணாம், அரிசி உடஞ்சிரும். இப்போ தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 கப் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன், ஸோ 3 கப் அளவுக்கு கரெக்டாக இருக்கும். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி பார்த்துட்டு உப்பு பத்தலை அப்படின்னு சொன்னால் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணிடலாம். குக்கரை க்ளோஸ் பண்ணி ஒரு விசில் மிதமான தீயில வைங்க. இப்போ விசில் எல்லாம் போனதுக்கப்புறமா நம்ம பிரியாணியை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. இதை ஒரு ஸ்பூன் அல்லது மெலிசான ஜார்னியை வச்சு மிக்ஸ் பண்ணி விடுங்க. நாம் தண்ணி எல்லாம் கரெக்டாக ஊற்றுனால எதுவுமே அடிப்பிடிக்காமல் வந்திருக்கு. இந்த மாதிரி கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திண்டுக்கல் கிச்சன் டு சமையல். இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே டேஸ்ட்டாக ரொம்பவே குவிக்காக திண்டுக்கல் மட்டன் பிரியாணி எப்படி செய்யலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலுக்கு இதான் முதல் முறையாக வரீங்க அப்படின்னா மறக்காமல் என்னுடைய திண்டுக்கல் கிச்சன் டு சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மட்டன் பிரியாணி ரெடி பண்ணுறதுக்கு ஒரு குக்கரில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒரு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா பொரிஞ்சு வரட்டும். நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக முந்திரி பருப்பு சேர்த்து முந்திரி பருப்பும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் இதோட சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 3 பச்சை மிளகாய் இதோட சேர்த்துக்கப்புறம் இப்போ இதுவும் ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் மட்டன் வேக வச்சு வச்சுருக்கோம். குக்கரில் ஒரு விசில் விட்டு மட்டனை நல்லா வேக வச்சு வச்சுருக்கோம். அந்த வேக வச்ச மட்டனை இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் 2 தக்காளியை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு 4லேருந்து 5 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதோட சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா கொத்தமல்லியும் சேர்த்துக்கப்புறம் மிக்சியில் 1-2 அரைச்சி வச்சுருக்கோம் புதினா கொத்தமல்லியும், அதையும் இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதோட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இந்த பிரியாணி ரெடி பண்ணுறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்ததுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 2 ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் சேர்த்துக்கப்புறம் நம்ம காரத்துக்கு ஏற்றாற் போல் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் 1.5 கப் அளவுக்கு இன்றைக்கி நாங்கள் அரிசி எடுத்துருக்கோம். அந்த 1.5 கப் அளவுக்கான அரிசி இதோட சேர்த்துட்டு 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கப்புறம் 1.5 கப் எடுத்துருக்கோம், அதனால் 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு பட்டை கிராம்பு பொடியும் இதோட சேர்த்துக்கப்புறம் அதே மாதிரி 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜாதிக்காய் பொடியும் இதோட சேர்த்துக்கப்புறம் ஜாதிக்காய் பொடி சேர்த்தோம் அப்படின்னா கடையில் வாங்கி சாப்பிடக்கூடிய அதே மட்டன் பிரியாணி டேஸ்ட் நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா கொத்தமல்லியை இதோட சேர்த்துட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு விசில் விட்டு இறக்கிக்க போகிறோம். ரொம்பவே சூப்பரான ரொம்பவே டேஸ்டான திண்டுக்கல் மட்டன் பிரியாணி ரொம்பவே ஈஸியாக இப்போ ரெடியாக போகுது. 2 விசில் விட்டு இறக்கிக்கலாம். இப்போ பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே சூப்பரான திண்டுக்கல் மட்டன் பிரியாணி ரொம்பவே ஈஸியாக ரொம்பவே குவிக்காக ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். என்ன ஃப்ரெண்ட்ஸ், 6 டிஃப்ரெண்ட் பிரியாணி ரெசிபிஸ் எல்லாமே பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங்.